மட்டன் ரோல், சிக்கன் 65, மட்டன் சுக்கா. அடாடா. இப்போ வந்து நம்ம அந்த கல்யாண விருந்துன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. எப்படின்னா அன்லிமிட்டட் பிரியாணி. பிரியாணி மட்டும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ரைஸ்லாம் உதிரி உதிரியா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இது நல்ல பிரியாணி. சிக்கன் கறி தோசை. ஓ நைஸ், ஓகே. இது எல்லாத்தையும் இப்படி ஒன்று எடுத்துட்டு இந்த பைப்புல டிப் பண்ணணும். இந்த சைடில் லைட்டாக டிப் பண்ணணும். ஸ்பெஷல் பரோட்டா வேற. அதுக்கு தனியாக சிக்கன் குழம்பு இருக்கு. ஊர் மாதிரி அந்த சால்னாவும் இருக்கு. சால்னா. இப்போ வந்து பரோட்டா கொஞ்ச நேரம் அப்படியே பிச்சு போட்டு விட்டுருவாரு. இங்கே பாருங்க. ஐயோ தாடியில் ஒட்டுமே. சேலஞ்ச், தாடியில் ஒட்டாம சாப்பிட்ற சேலஞ்ச். ஓகே, வெல் டன். சிக்கன் சுக்கா வந்து நல்லா கருவேப்பிலாம் போட்டு நல்ல மசாலாவோட கொடுத்துருக்காரு. நம்ம ஊர் மசாலா மாதிரி நல்ல டேஸ்ட். This right talk is meaningless. Gonna cause we fragile like candles in a strong wind. Tell me baby. கொத்து பரோட்டா சூடாக வருது மேடத்துக்கு. ஸோ இது வந்து என்ன கொத்து பரோட்டா? இது வந்து சிக்கன் கொத்து. சிக்கன் கொத்து. இந்தியன் ஸ்டைல் கொத்து பரோட்டா. பலமாக இருக்குது சிக்கன். வெரி நைஸ். ஆஃப் பாயில் போட்டுனா போடுவார், ஆம்லெட் போட்டுனா போடுவார். எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நம்ம ஊரில் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்குங்க. டீ சூப்பராக இருக்குது. என்ன டீ தெரியுமா? நன்னாரி டீ. நம்ம ஹமீத் பிரியாணியில் வாழை இலை சாப்பாடு. ஹமீத் பிரியாணி இது வரைக்கும் டேக்அவே மட்டும் பண்ணிகிட்டு இருந்த ஹமீத் பிரியாணி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 8 சீட்டர் உள்ளார சொல்லலாம். 8 to 12 உட்காரலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு டைமில் நாம் தான் பிள்ளையார் சொல்லி போடுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க டேக்அவே ஆரம்பிக்கும் போது தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். ஸோ அந்த கனெக்ஷனு, அந்த பந்தம் ரொம்ப நாளாகவே இருக்குது. பையன் வந்து மதுக்கூர், தஞ்சாவூர், நம்ம தம்பி வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு இந்த பையன்ட்ட ஒன்று பிடிச்சது என்னென்னா, ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கிட்டு வந்து பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்து ஒய்ஃபும் 2 பேரும் வந்து உழைச்சி சின்ன வீட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேஸை க்ரியேட் பண்ணி கேட்டரிங் பண்ணி இத்தனைக்கு ஒரு ஃபேமிலி மட்டும் தான், 10 ஆளுங்கள்லாம் போட்டு இல்லை, இவங்க மட்டும் தான் வேலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் நம்ம ஊரில் சொல்லணுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மட்டன் ரோல் இது எங்கே நம்ம இங்கே ஓ சூப்பர். இது என்ன சமோசா? இது இது இவ்வளோ மினியாக நாங்கள் பார்த்ததே இல்லை. இது என்னப்பா? சிக்கன் 65. சிக்கன் 65. ஸோ யார் வந்தாலும் இந்த மாதிரி வாழை இலை இருந்தா? ஆனால் இப்போ வாழை இலை விருந்து தான் பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். அது பிரியாணி அன்லிமிட்டடாக கொடுத்துருவோம். பிரியாணி மட்டும் எத்தனை வாட்டி வேணாலும் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒன்ஸ் வச்சிருவோம்ல. ஓகே. இது என்ன? இது வந்து சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா, ஓகே. இது மட்டன் சுக்கா. அடாடா, குளிர் ஆரம்பிச்சிச்சு மக்களே. ஆனால் வந்து இந்த குளிருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வைங்க, அது சூடாக அடாடாடான்னு இருக்கும். அதுவும் பெப்பர்லாம் போட்டு நல்ல சூடாக இருக்கும். இங்கே பாருங்க, மசாலாஸ் எல்லாம் போய் மட்டன் அருமையாக இருக்குது. சிக்கன் சுக்கா வந்து நல்லா கருவேப்பிலாம் போட்டு நல்ல மசாலாவோட கொடுத்துருக்காரு. மசாலா நல்லா இருக்கும். நம்ம ஊர் மசாலா மாதிரி நல்ல டேஸ்ட். எங்களுக்கு ஃபேவரட்டே உங்களோட குலாப் ஜாமுன் தான். இது இந்த குலாப் ஜாமுன் கொடுத்தாருன்னா எங்கள் வீட்டு பார்ட்டிலெல்லாம் ஒன்று கூட மிஞ்சாது. அப்படியே எல்லாம் அடித்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வித் போன்ல அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஆவி பறக்குங்க. எஸ், ஐ கேன் see that. At the tip of the iceberg, I love the devotion you still rock my. ஆனா இது வந்து ட்விஸ்ட். இது மட்டன் ரோல் இல்ல சிக்கன் ரோல். ப்ராப்பர் ஸ்ரீலங்கன்ஸுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம மக்களுக்கு இது
இந்தியாவிலேருந்து வந்த தமிழ்நாடுலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வேறு மாதிரி என்னென்னா அதில் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கா? இந்த மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அப்புறம் இதெல்லாம் இது மூணையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நல்ல சூடாக சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இங்கே வரும்போது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் சூடாக கொடுக்குறாங்க, மிளகெல்லாம் போட்டு. இந்த ரோஸ் மில்க் இது வச்சுட்டாரு, அது வந்து உள்ளார பிஸ்னெலாம் போட்டு வேறு லெவல். மட்டன் பிரியாணி. ஓகே, ரைஸ்லாம் உதிரியா சூப்பராக இருக்குது. ஸோ என்ன இப்போ வந்து நீங்கள் சிட் டவுன் ஃபஸ்ட்டு டைம் இங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஆமாண்ணா. ஆரம்பிக்கிறதுல என்ன கிடைக்கும் பசங்க வந்தால்? ஆனால் இப்போ நம்ம டைனிங் கான்செப்ட் ஆரம்பித்தது நம்ம சேம் பிரியாணி 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சரி. இப்போ இங்கே டைனிங் காண்டி ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தோசை 2 தோசை 6 பவுண்ட்ஸ் வித் சட்னி சாம்பாரோட. சூப்பர். 2 பரோட்டா சால்னா, ஊரில் அந்த ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி சால்னா 2 பரோட்டாவும் சால்னாவும், அதுவும் 6 பவுண்ட்ஸு. அது மாதிரி இங்கே டைனிங்க்கு வரவங்களுக்கு பிரியாணி சிங்கிளாக அவங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கல்யாண விருந்துன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா அன்லிமிட்டெட் பிரியாணி. சிக்கன் வந்து 14.99. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வச்ச மாதிரி எல்லாம் வச்சுருவோம். பிரியாணி மட்டும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். சூப்பர். பிரியாணி ரைத்தாவும் நீங்கள் ரீஃபில் எப்படி வந்து பாருங்க. ஸோ பிரியாணி நீங்கள் எவ்வளோ பீசஸ்லாம் திருப்பி வந்துட்டு இருக்குமா? பீசஸ் வந்து நம்ம கொடுக்கலாண்ணே, ரீசனபிளாக நம்ம பீசஸ் கொடுக்கலாம். இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் கறி தோசை. ஓ நைஸ். ஓகே. இதெல்லாம் இப்போ இது எல்லாமே டைனிங் ஹவுஸ் மெனுக்காண்டி இது எல்லாமே போட்டிருக்காங்க. சிக்கன் கறி தோசை, பரோட்டா, கொத்து ரொட்டி, கொத்து பரோட்டா, நம்ம எல்லாமே மதுரை ஸ்டைலில் இருக்கும். இது இந்த மெனு தானே நம்மளோட செட்டப்பு. இதை நல்லா சின்ன மெனு நல்ல குவான்டிட்டியாக குவாலிட்டியாக கொடுக்கணுன்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம டெலிவரியும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டெலிவரியும் பண்ணுறோம். டெலிவரி தான் நம்ம வீட்டில் ஆரம்பித்தது, டெலிவரியில் தான் ஆரம்பித்தோம். டெலிவரி கலெக்ஷன் எப்போ ஆரம்பிச்சிங்க? நம்ம 2022 அப்போனா 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் நாங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, வீட்டுக்குள்ளார ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கேட்ரிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டேக்அவே எடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே வந்துட்டார். இதுக்கு மேலே இன்னும் நிறையா வரணும், இன்னொரு வேறு வளர்ச்சி பார்க்கணும். பரோட்டா ஸ்பெஷல் பரோட்டா வேறு. இந்த நம்ம ஊர் சைஸ் பரோட்டாவில் குட்டி நல்லா அழகா. ஆமாண்ணே, நைஸ். அது வந்து நம்ம இந்த கறி இரியோட இது பண்ணிக்கலாமா, இல்லை குழம்பு இருக்கு அதுக்கு தனியாக சிக்கன் குழம்பு இருக்கு. ஊர் மாதிரி அந்த சால்னாவும் இருக்கு. சால்னா பிளெயின் சால்னா வெஜிடேரியன் கேட்குறவங்களுக்கு. ஏன்னா சில பேர் வெஜிடேரியன், அதனால வெஜ் சால்னாவும் கொடுக்குறோம். சூப்பர், ஃபைன். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நான் பேசிகிட்டே நான் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்தது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. மசாலாலாம் போட்டு நல்லா இங்கே பாருங்கள். மட்டன் பீஸ் எல்லாம் அப்படியே அமுக்கும் போது அப்படியே வருது. இங்கே பாருங்கள் அப்படியே அள்ளி. இப்போ இது ரைத்தாலாம் இருக்குமா? இருக்குண்ணா. ரைத்தா வேறு வரும். இப்போ ரைத்தா வந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக என்ன மசாலா கலந்து ஒரு நல்ல பிரியாணி. இங்கே பாருங்கள் கறி தோசை பாருங்கள். அப்பா நல்ல மொத்தமாக இங்கே பாருங்க. கொஞ்சோண்டு இதில் அப்படி டிப் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள். கறி தோசைக்கு நம்ம சிக்கன் குழம்பு தானே கொடுக்குறோம். சூப்பர். இங்கே பாருங்க. இந்த குழம்பு சாப்பிட்ட மேல ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. என்ன சிக்கனா மட்டனா? அது சிக்கன் வந்து இதில் என்ன ஹைலைட்னா, இது இப்படி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி சும்மா சாப்பிட்டாலே அப்படி இருக்கா? நல்லா இருக்கு. என்னென்னா ஆம்லெட்லாம் அந்த ஆம்லெட் ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரு. ஆனால் இது எல்லாத்தையும் இப்படி ஒன்று எடுத்துட்டு இந்த பைப்புலையில் டிப் பண்ணணும். இந்த சைடில் லைட்டாக டிப் பண்ணணும். சிக்கன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க. சொட்டை அப்படி எடுத்து வேறு லெவல். இது நெக்ஸ்ட்டு டெஃபினட்டாக இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்லா. நான் கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்து பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பச்சடியோடு எடுத்து பாருங்க. நல்லா நம்ம வீட்டு பச்சடி மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அப்படி வச்சு அப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீட் எடுத்து இந்த யோகட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ரொம்ப நல்லா. என்ன யோகட்டு நம்ம சூப்பராக.
எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா இன்றைக்கி சுக்கா மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா நான் இது சாப்பிட்ருக்கேன் உங்களுதில் லில்லிபுட் சமோசா இதெல்லாம் வந்து புதுசாக சாப்பிட்டா அப்புறம் மட்டன் உங்களுக்கு வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு சைடில் சிக்கனும் வாங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து இல்லாட்டி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு மட்டன் சுக்கா சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு புதுசாக சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே சுக்கா ரொம்ப பிடிச்சது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சிக்கன் சுக்காவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது எனக்கு நம்பர் 1 ஸ்பாட்டில் இப்போ இருக்குது. இதுவும் காம்பினேஷன் நம்பர் 1.1 மேலே டாப்பு. இப்போ வந்து பரோட்டா நல்ல ஃப்ரெஷ்ஷான பரோட்டா பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது இப்படி பேசிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஊற விட்றேன். நான் தஞ்சாவூர்காரன் அப்படி தான் சாப்பிடுவோம் நாங்களா, மதுக்கூர்லேயும் அப்படி தான் சாப்பிடுவாங்க தம்பி. கொஞ்ச நேரம் அவர் வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாரு, அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவர் வந்து அது ரசித்து சாப்பிடுவார். கொஞ்ச நேரம் அப்படியே பிச்சு போட்டு விட்ருவார். இங்கே பாருங்க, இப்படி தான் நல்ல குழம்பு. நல்ல குழம்பு இப்படி எடுத்துக்கணும். இந்த குழம்பு நிச்சயமாக நீங்கள் சாப்பிட்டு யார் சாப்பிட்ருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் விடுங்க. ஏன்னா இதுக்கெலாம் நான் ஃபேனு. நல்ல சிக்கன் குழம்பு வந்து அங்கே பாருங்க, இப்படி எடுத்துட்டு ஐயோ தாடியில் ஒட்டுமே, தாடியில் பார்க்கலாம். சேலஞ்ச் தாடியில் ஒட்டாமல் சாப்பிட்ற சேலஞ்ச். அதான் சேலஞ்ச். ஓகே, வெல் டன். இது வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கறி அமேசிங்காக. அமேசிங் சிக்கன் கறி. அது பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா பிடிக்கும். இப்போ இவங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து வீட்டு டேஸ்ட்டையும் கொண்டு வராங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வீட்டுக்கும் ஆர்டர் பண்ணி, வெள்ளைக்காரன்லாம் அங்கே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி பிரியாணி ஸ்பெல்லிங்கே தெரியாது வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ரெகுலராக வேறு வாங்கிட்டு வராங்க. நானும் வெள்ளைக்கார போட்டுக்கொண்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நாளைக்கு எடுத்துகிட்டு போ. We really need to take a break. Gotta find our own ways, girl. At the tip of the iceberg, a love and devotion you're used. நீங்க இது வந்து புகழ்ந்த ஒரு கறி தோசை எப்படி நான் டேஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? அவ கறி தோசை முழுசா சாப்பிடுறதுனாலும் முக்காசி சாப்பிட்றாங்க. கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? To rock my world, no exit to this. அட்டகாசம். The point is இது மட்டும் சாப்பிட்டுனே வரணும். ஆமா, அது மட்டும் சாப்பிடலாமா? ஆமா, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர் பாக்கு. This is ultimate. Every hope that I had is எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மெயின் வந்து அந்த பாதாம் பிஸ்னோட சாப்பிடுறது வந்து just ultimate. நல்லா இருக்கா? ஏன்னா வந்து இது உடம்புக்கு குளுமை அது. சோ ஆகா, ultimate இருக்கு. Thank you பா. குத்து பரோட்டா சூடாகுது மேடத்துக்கு. நான் போதும் டேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ லைட்டாக சாப்பிட. ஸோ இது வந்து என்ன கொத்து பரோட்டா? இது வந்து சிக்கன் கொத்து. சிக்கன் கொத்து. இந்தியன் ஸ்டைல் கொத்து பரோட்டா. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு சும்மா பலமாக இருக்குது. சிக்கன் வெரி நைஸ். இது வந்து நான் ரைத்தாவோட நம்ம ஒரு ஸ்டைலில் சாப்பிடுவேன். நைஸ், எக்ஸலண்ட் டேஸ்ட். நல்ல டேஸ்ட்டில் சின்னோண்டு போட்டுதான் அப்படியே ஊற்றணும். அப்படியே போதும். நான் வந்து இது குழம்போடு சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா நறுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கு. These nights we've been fighting, sick of pretending that we'll see the light of dawn. Look at me, look at you, boy across the line now time out. Look at என்ன பது? கொத்துக்கு கறி தோசைக்குள்ள கிரேவி. ப்ளெயின் கிரேவியா? சூப்பர். பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு இப்படி கொடுக்குறாங்க, சிக்கன் குழம்பு. அதுவும் மெயினாக வந்து இந்த கொத்து பரோட்டாக்கு, அப்புறம் வந்து கறி தோசைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதை அப்படி வாங்கிட்டு ஐயோ உள்ள போச்சா ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். அப்புறமா பெரிய பீஸ் வந்து இங்கே பாருங்க, நல்லா ஊறி தம்பி எப்படி இருக்காரு.
வெரி டேஸ்டியில் வெல் டன். ஒரே இதோட வச்சுக்கலாம் பாருங்கள். ஒரே ஒரு கறி தோசை வின்டரில் அதை அப்படியே நல்லா அப்படி தொச்சு அமிர்தம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த அமிர்தம் சொல்லி. சாஞ்சல. ஆல் தி பெஸ்ட் அமித். வேற மாதிரி பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கலக்குங்க. வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் லில்லிபுட் சமோசாமாங்க. இது வந்து ஒன்லி ஹமீத் பிரியாணியில் தான் கிடைக்கும் லண்டனில். அது அப்படியே போய் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் குழம்புல வந்துருச்சு. காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன், எங்கேயோ மாட்டிச்சு. ஐயோ வாங்க அப்படியே வந்துட்டு வேணும்னே காப்பாற்ற ட்ரை பண்ணாமல் குழம்ப முக்கி அடிக்கிற மாதிரி அப்படி. இப்போ வந்து இப்படி இந்த சமோசாவை இப்படி தான் சாப்பிடணுமா? இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி தான் சாப்பிடணும். இதோட பேர் இன்னிலேருந்து லண்டன் தமிழன் சமோசா. எல்லாம் வந்து சாப்பிடுங்க. லண்டன் தமிழன் குழம்புல விழுந்த சமோசா. குழம்புல விழுந்த சமோசா எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஹமீத் பிரியாணியில் ஒரு பயங்கரமான வந்து பாய் வீட்டு கல்யாண விருந்து வைக்கிறாங்க. எப்படின்னா இந்த வாழை இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட போகிறாங்க. இது எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு. இதில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னு அவங்க வந்து நீங்கள் அவங்களோட மெனுவை பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து லிமிட்லெஸ், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கு. அன்லிமிட்டெடு. அதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணால் 14.99. ஸோ பிரியாணி மட்டும் உங்களுக்கு அன்லிமிட்டெடு. இதெல்லாம் வந்து ஒரு டைம் தான் சப்ளை பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி பண்ணிங்கன்னா 16.99. ஸோ அதுக்கு இது எல்லாமே கிடைக்கும். திருப்பி பிரியாணி வந்து அன்லிமிட்டெட். இதெல்லாம் இல்லாமல் இதை வந்து கரெக்டாக நீங்கள் இங்கே வந்து சூப்பராக சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து சூடாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வரீங்க, ஒரு 5-6 பேர் வரீங்கன்னா இந்த இடம்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் டைனிங் மாதிரி ஜாலியாக வந்தீங்களா, ஜாலியாக பேசிக்கிட்டு பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவர் என்ன ஹாஃப் பாயில் போட்டுனா போடுவார், ஆம்லெட் போட்டுனா போடுவார். எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ஊர்லெலாம் போய் உட்காந்து சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வரும்போது லண்டன் தமிழன் சொன்னீங்கன்னா உங்களை சூப்பராக கவனிச்சுக்குவாங்க. டீ சூப்பராக இருக்குது. என்ன டீ தெரியுமா? என்ன டீ? நன்னாரி டீ. நன்னாரி சர்பத் சாப்பிட்ருப்பீங்களே. நன்னாரி டீ வந்து நம்ம ஊர்லேயே நான் சாப்பிட்டதில்லை. நன்னாரி சர்பத் மட்டும் தான் சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். திடீர்னு டீயை கொடுத்து அதில் வாசனை பார்த்தா நன்னாரி. எனக்கு தெரியல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு குடிச்சிட்டு இருந்தா தம்பி சொல்கிறாப்புல நன்னாரி டீன்னு. ஊரில் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. இந்த மாதிரி டீ நான் சாப்பிட்டதில் டேஸ்ட் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காம்பினேஷன் நிச்சயமாக ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்னாரி ரூட்டை நன்னாரி வேரை அரைச்சி அதில் பவுடர் பண்ணி நன்னாரி வேரும் ஏலக்காயும் போட்டு ஒரு டீ. சூப்பர், அருமையாக இருந்தது. இவர் தான் ரஃபீக்கு. இந்த பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டிக்கர் பண்ணணுன்னா அவரை ரீச் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன். இதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த டைம் வந்து ஃபுட் ரிவ்யூவோட கான்செப்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டை சொல்லி ஆனால் இங்கே போய் இந்த ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் விடுங்க. நாங்கள் அதை போய் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு மக்கள் சொல்கிறோம். மக்களுக்கும் பிடிச்சி போச்சுன்னா எல்லாருக்கும் வின்வின், போய் என்ஜாய் பண்ணலாம். நாங்களாக போய் ஒரு மெனுவை கேட்குறதில்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் போகிறோன்னா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் நாங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள்.